வணக்கம் கிப்டி. சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே பெட்ரோல் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை எண்ணூரில் இருந்து 4000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 8000 லிட்டர் டீசலை ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று குன்றத்தூர் அருகே உள்ள காட்டரம்பாக்கம் பகுதி பெட்ரோல் பங்கிற்கு வந்து கொண்டிருந்தது. சிறுகளத்தூர் அருகே வெளிவட்ட சாலையில் சென்னையின் வெளிவட்ட சாலையில் வந்து கொண்டிருந்த போது டேங்கர் லாரியின் பின் சக்கரம் திடீரென டயர் வெடித்து தலைகுப்புற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த சூர்யா என்ற ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இந்த விபத்தை பார்த்த சக வாகன ஓட்டிகள் உடனடியாக தங்கள் வாகனங்களை நிறுத்தி படுகாயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து உடனடியாக பூந்தமல்லி போலீசார் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். இது தவிர தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு வந்தன. கீழே விழுந்து கவிழ்ந்தது பெட்ரோல் டீசல் ஏற்றி வந்த லாரி என்பதால் உடனடியாக தீ பரவாமல் அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தீட்டு அரிக்கப்பட்டு உடனடியாக நெருப்பு எதுவும் பரவாமல் தடுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி ரசாயனம் கலந்த தண்ணீர் பரவி அடிக்கப்பட்டு தீப்பொறி எதுவும் ஏற்படுத்தாத வகையில் அந்த விபத்தானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பின்னர் மணல் குவியல் ஏற்படுத்தப்பட்டு டேங்கர் லாரியானது கிரேன் உதவியுடன் மீண்டும் அது அப்புறப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததால் போக்குவரத்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்து நெரிசலை உடனடியாக சீர் செய்தனர். இருப்பினும் அந்த பகுதி மக்கள் டேங்கர் லாரி கவிழ்ந்த இந்த விபத்தால் சற்று பரபரப்பான சூழலில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.